இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருப்பது ஆறுதல். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் பேட்டி. வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. இருசக்கர வாகன சோதனையின் போது சிக்கினர். வாகன சோதனையின் பொழுது திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு இருசக்கர வாகனம், பணம், பயங்கர ஆயுதங்களுடன் சிக்கிய 3 பேர் மீது வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதி அருகே வில்லியனூர் காவல் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த குற்றப்பிரிவு காவலர்கள் மடக்கி பிடித்து விசாரித்தனர். அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் கத்தி, இரும்பு ராடு போன்ற பயங்கர ஆயுதங்கள் மற்றும் சிறிய பணப்பை, அந்த பையில் 7000 ரூபாய் பணம் ஆகியவை இருந்ததை கண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பிள்ளையார்குப்பம் சாராய் கடையில் இருசக்கர வாகனத்தை திருடியதாகவும் தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு பயங்கர ஆயுதங்களை வைத்திருப்பதாகவும் ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வாகன சோதனையில் சிக்கிய 3 பேரையும் அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனம் உட்பட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் எம்என் குப்பத்தை சேர்ந்த சரவணன் மகன் சாம்ராஜ், அரியூர் செந்தில்குமார் மகன் விக்னேஷ், பள்ளித்தென்னல் மணிகண்டன் மகன் திவாகர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் திருட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட திவாகர் மீது கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தாவேகா தேர்தல் அறிக்கையில் சொன்னவை அறிவிப்பில் இல்லை என்றும் மக்களுக்கு பிடித்த அறிவிப்புகள் வெளியாகி இருப்பது ஆறுதல் அளிப்பதாகவும் தமிழக பட்ஜெட் குறித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் குறித்து லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு முதன்முறையாக தமிழ்நாடு அரசின் 2026-27 பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ததில் இந்தியாவின் முதல் ஏஐ நகர சாத்தியக்கூறு ஆய்விற்கு 5 கோடி ரூபாயும், மீனவர்களுக்கு பணியில்லா கால மீன்பிடி உதவித்தொகை 6000 7000 உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதை நான் வரவேற்கிறேன். கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த வெற்றி மணிக்கணினி திட்டத்திற்காக 2000 கோடி நிதி ஒதுக்கீடு, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியுடன் நவீன மிதிவண்டி வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் மூலம் வரும் தலைமுறை கல்வியில் இன்னும் மேம்படும் என நம்பிக்கை பிறக்கிறது. மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க உத்தரவிடப்பட்டது. அண்ணனின் சீர்திட்டம் உருவாக்கப்பட்டு பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை ஆகியவை வழங்கப்படுவதற்காக 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பலருக்கும் நன்மைகளை தரும் திட்டமாகும். 20000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி, பட்டதாரிகள் மற்றும் தொழிற்கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு மாத உதவித்தொகைக்காக 150 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது. மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைத்து ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு பயிற்சி வழங்க 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது. இவை எல்லாமே வரவேற்புரியவை திட்டங்கள் என கூறினார். கடற்கரையினை பாதுகாத்து பருவநிலை மாற்ற பாதிப்பினை குறைக்க கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2500 ஹெக்டேரில் புதிய அலையாத்தி காடுகள் உருவாக்க 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதும், ஒகேனக்கல், திருவரங்கம், மதுரை, பாபநாசம், திருநெல்வேலியில் நதி சுற்றுலா வழித்தடங்களை உருவாக்க 53 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதும் வரவேற்குரியது. அதே நேரம் தாவேகா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர்கள் அனைத்தும் பேருந்துகளிலும் பெண்களுக்கும் இலவசமாக பயணம், 20 லட்சம் வரை பிணையில்லா கல்விக் கடன் ஆகிய அறிவிப்புகள் வெளியிடப்படாதது சற்று ஏமாற்றத்தை தருகிறது. இருப்பினும் புதிய அரசாக இருந்து பொதுமக்களுக்கு பிடித்தமான பல அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது ஆறுதல் தருகிறது. அதை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஏஜி பத்மாவதி மருத்துவமனை, கேன்விட்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி ஆகியவற்றின் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஏஜி பத்மாவதி மருத்துவமனை, கேன்விட்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி ஆகியவற்றின் சார்பில் இன்று உலக தாய்ப்பால் வார விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை குழந்தை நல நிபுணர் டாக்டர் திருமுருகன் சேரன் சிறப்புரையாற்றி தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பல்வேறு நன்மைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் இணை நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுமதி இளங்கோவன், தலைமை கண்காணிப்பாளர் டாக்டர் CS ஆதிகணேஷ், தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்திரா ஸ்ரீனிவாசன், மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சிவலட்சுமி மற்றும் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்ற 16 பேருக்கு இணை நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுமதி இளங்கோவன் பண பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தாய்ப்பாலின் அவசியம் மற்றும் அதன் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடையே மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி பயனுள்ள நிகழ்வாக அமைந்தது. ஊசுடு தொகுதியில் 125 நாள் வேலை திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் MLA கார்த்திகேயன்.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள அய்யனார் கோவில் குளத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 125 நாள் வேலை திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். நீர்நிலைகளை சீரமைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகள் மூலம் குளத்தின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரும், மேலும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரமும் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் 125 நாள் வேலை திட்டத்தின் பயனாளிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பணிகளை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கும் விவசாயிகளும் முழுமையான பயன்பெறும் வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் மீது பொய்க்குற்றம் சுமத்தி கைது செய்த தமிழக அரசை கண்டித்து திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் இந்திரா காந்தி சிலை முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் அக்கா செந்தில்குமார், இளம்பருதி, தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், திராவிடமணி, வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், மாநில முன்னாள் துணை அமைப்பாளர் அரி இளங்கோ, மாநில பிரதிநிதி சந்தோஷ்குமார் மற்றும் பல்வேறு தொகுதி கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதியில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகளை ரவிக்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி நீர் ஆதாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் பொதுப்பணித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் தொகுதியான மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் ஏரியை தூர்வாரி விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படுத்தும் வகையில் சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் உடனடியாக பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் கிராம பஞ்சாயத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி பங்கூர் கலிங்கல் ஏரி தாங்கல் பகுதியில் சீரமைப்பு பணி 22,89,500 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. பின்னர் பொதுமக்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டு தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தொகுதி மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நேரடியாக தன்னை அணுகலாம் என்றும் தெரிவித்தார். இந்த பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரித்து மழைநீர் சேமிப்பு மேம்படுத்துவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதிகள் அரியூர் கண்ணபிரான், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குனன், பிடிஓ இளவரசன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், ஜிஆர்எஸ் ராமச்சந்திரன் உட்பட கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் இத்திட்டத்தின் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் தொகுதி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழா நேற்று மாலை அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக மாநில தலைவருமான ராமலிங்கம், முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் மங்களத்தில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மங்களம் பகுதியில் அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் முன்னாள் கொம்யூனியன் பஞ்சாயத்து துணை சேர்மனும் புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதியுமான மங்களம் சங்கர் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் சேர்மன் ராஜேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மங்களம் பகுதியில் மங்களம் சங்கர் தலைமையில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் முதல்வர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அன்னதான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மங்களம் சங்கருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சமூக நல பணியை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணி கடற்கரை திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் ஸ்ரீவித்யா, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜ், மருத்துவமனையின் மகப்பேறு தலைமை மருத்துவர் டாக்டர் குழந்தைவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள், மகப்பேறு காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள், பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு, மகப்பேறு காலத்திற்கு முன்பும் பின்பும் கவனம் செலுத்தும் முறை ஆகிய விழிப்புணர்வாக பெண்கள் விழிப்புணர்வு அடையும் வகையில் கல்லூரி மாணவர்களின் இந்த நடைப்பயணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனை தலைமை சிறப்பு மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகிகள் செய்திருந்தனர். முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் மரியாதை.
புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் புகழேந்தி, கௌரவ தலைவர் N.K. குணசேகரன், செயலாளர், பொருளாளர் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முதல்வருக்கு நினைவு பரிசு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அவர் நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல் நலத்துடனும் மக்கள் சேவையை தொடர்ந்து மேற்கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மங்களம் சட்டமன்ற தொகுதி உருவையாறு பகுதியில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா அன்னதானம், இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு பகுதியில் மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், சங்கர், ABC சங்கர், சண்முகசாமி, நகர் NR காங்கிரஸ் தலைவர் சேகர், செயலாளர் சக்திவேல், பொருளாளர் ஜெயக்குமார், அனைத்து சங்கங்களின் உறுப்பினர்கள், உருவையாறு பஞ்சாயத்து கோவில் நிர்வாக குழு தலைவர் சேகர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தியாகு என்கிற தியாகராஜன் சிறப்பாக செய்திருந்தார். ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு அன்னதானத்தில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பத்திரிகையாளர்கள் மீதான திமுகவின் அராஜக போக்கிற்கு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் மீது திமுக IT விங் நிர்வாகிகள் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் நடத்தியுள்ள காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன். தன் கடமையை செய்ய சென்ற செய்தியாளர், கேமராமேன் மற்றும் கார் ஓட்டுநரின் சட்டையை கிழித்து அவர்களை கொடூரமாக தாக்கியிருப்பது அப்பட்டமான வன்முறையாகும். ஜனநாயகத்தின் 4ஆம் தூணான ஊடகவியலாளர்கள் மீது மீண்டும் மீண்டும் இத்தகைய அராஜகத்தை ஏவிவிடும் திமுகவினரின் போக்கு கண்டிக்கத்தக்கது. காவல் நிலையத்தின் முன்பே அரங்கேறியுள்ள இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது காவல்துறை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் NR காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் சார்பில் நலத்திட்ட உதவிகள், மருத்துவ முகாம்கள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட அலுவலகம் எதிரே NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் RKT ராஜகோபால் தலைமையிலும் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்திரன் முன்னிலையிலும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSG ஜெயபால், RKT ரியல் குரூப்ஸ் ராஜா, ஆனந்த், செல்வகுமார், சக்திவேல், சேவியர், அருண், ஆதி, கதிர்காமம் தொகுதி NR காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் அரவிந்த் ராஜகோபால், வழக்கறிஞர் வேலாயுதம், தொண்டரணி தலைவர் வீரா, சபரி, ஜெயரோம், ராஜா, சத்யா, உழவர்கரை தொகுதி மணி மற்றும் நண்பர்கள், மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவு பெற்று பயனடைந்தனர். முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை சமூக நல பணிகளுடன் கொண்டாடிய நிகழ்ச்சி பொதுமக்களின் வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் முதல்வர் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் வாங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருப்பது ஆறுதல். லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. இருசக்கர வாகன சோதனையின் போது சிக்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.